எவ்ரிவன். இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோ, ஹேருக்காக ஏதாவது ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஒரு வேலைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ரெசிபி எடுத்துக்கலாம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஹேருக்காக இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா omega-3 இருக்குது. omega-3 வந்து உங்கள் ஹேருக்கு என்ன பண்ணணும்னா நல்ல சில்கி அண்ட் ஷைனை வந்துட்டு கொடுக்கும். ஸோ உங்கள் ஹேர் வந்துட்டு ரொம்ப டல்லாக ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் omega-3 வந்துட்டு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் மாறும். ஸோ என்னோடது வந்து கண்டிப்பாக மாறி இருக்குது. ஸோ omega-3 எதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபிஷ்ஷில் அதிகமாக இருக்குது, அண்ட் வால்நட், ஃப்ளாக்ஸீட், சியா சீடில் அதிகமாக இருக்குது. இந்த ரெசிபிக்கு வந்துட்டு ஃப்ளாக்ஸீடை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ரெசிபி பண்ண போகிறோம். அண்ட் ஹேர் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு ப்ரோட்டீன் தேவை. ப்ரோட்டீனுக்காக வந்துட்டு நான் பன்னீர் எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு ஒரு சாண்ட்விச் ஆர் பர்கர் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ளாக்ஸீட் ப்ரெட்டு செய்ய போகிறேன். அதுக்கு எவ்வளோ ஃப்ளாக்ஸீட் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால் வந்துட்டு ஒரு 150 கிராம் ஃப்ளாக்ஸீட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளாக்ஸீடை எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பவுடராக கிரைண்ட் பண்ணியிருப்பீங்கள்ல ஃப்ளாக்ஸீட் பவுடர், அதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்துட்டு இதுக்கு ஒரு 6 முட்டை வந்துட்டு இந்த 150 கிராம் ஃப்ளாக்ஸீடுக்கு வந்துட்டு முட்டை ஊற்றுனேன். நீங்களும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃப்ளாக்ஸீட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை ஊற்றி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ப்ரெட்டு செய்கிறதுக்குன்னு இந்த ட்ரே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதில் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா, எண்ணெய் இல்லைனா பட்டர், அதில் ஏதாவது ஒன்று ஊற்றி நல்லா இது ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரெட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அந்த ஃப்ளாக்ஸீட் பவுடரில் முட்டை மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் போட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு இதை வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு ரவுண்டான பவுல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரவுண்டான பவுலில் வச்சிங்கன்னா பர்கர் மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இது தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் வந்து இந்த மாதிரி வச்சு இந்த ஷேப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நான் வந்துட்டு இதை ஓடிஜியில் வைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் வந்துட்டு கீழே அந்த உப்பு வச்சு அது மேலே வந்துட்டு கேக்லாம் வந்து செய்வாங்கள்ல, அதுக்கு மேலே வந்து அந்த பாத்திரத்தை வச்சு இது பண்ணிங்க ஸ்டீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரெட் ரெடி ஆகிடும். இது ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். எனக்கு வந்துட்டு இவ்வளோ குவான்டிட்டி ரெடி ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ இப்போ ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருந்தது ப்ரெட்டை எடுக்கும்போது. இதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சாண்ட்விச் மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஃபைனலாக வந்துட்டு இந்த ஹோல் ப்ரெட்டை வந்து இத்தனை பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா ஃபில்லிங்க்காக நான் வந்து பன்னீர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லோ ஃபேட் பன்னீர், அதனால் வந்துட்டு கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பன்னீர் எடுத்துகிட்டு நம்ம வழக்கமாக போடுவோம்ல, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பன்னீருக்கு வந்துட்டு மேலே வந்து இந்த கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இந்த கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா இதையும் வந்துட்டு அதே அவனில் வந்து வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். பன்னீரும் வந்துட்டு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஹோல் ரெசிப்பியை வந்துட்டு நீங்கள் ஓடிஜி இல்லாமல் செய்யலாம். பன்னீரை வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு இதில் தோசை சட்டியில் போட்டு எடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் பன்னீரை செய்யலாம். அண்ட் அந்த ப்ரெட்டை வந்துட்டு நீங்கள் குக்கரில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீரை வந்துட்டு எடுத்து நம்ம வந்துட்டு அந்த ஸ்டஃபிங்க்கு வைக்க போகிறோம். ஸோ ஸ்டஃபிங்க்கு என்ன பண்ணுறேன்னா, சீஸ் வந்துட்டு இந்த மாதிரி க்ரீமி சீஸ் கிடைக்கும். ஏன்னா நான் வந்துட்டு அந்த ஸ்லைஸ் சீஸ் வந்து ரொம்ப ப்ராசஸ்டு, அதனால் இந்த மாதிரி சீஸ் க்ரீம் வாங்கிக்கிறது. ஸோ ப்ரெட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பன்னீர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் அடுத்த லேயர் ப்ரெட்டு வந்துட்டு வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. பன்னீர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பன்னீருக்கு பதிலாக நீங்கள் என்ன ஸ்டஃபிங் வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க. அண்ட் இது ரொம்பவே ஹெல்தி. உங்களோட ஹேருக்கு வந்துட்டு நல்ல ஷைனி அண்ட் சில்கினஸை கொடுக்கும். அந்த omega-3 ஃபிஷ்ஷில் இருக்குது, சியா சீடில் இருக்குது, ஃப்ளாக்ஸீடில் இருக்குது, வால்நட்டில் இருக்குது. அண்ட் ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான், அந்த சீடை யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் omega-3 ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹேரோட டெக்ஸ்சரில் கண்டிப்பாக சேஞ்சஸை பார்க்கலாம். அண்ட் இதை நான் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணுன்னா சூப்பர், ஆசம், யம்மி, எல்லாமே எனக்கும் ஆசை தான். ஆனால் அதெல்லாம் இல்லை, ரொம்ப சுமாரான ரெசிபி தான். ஸோ மைதா ப்ரெட் மாதிரி பாலில், காஃபிலெலாம் தொட்டு சாப்பிட்றாதீங்க, வாழ்க்கையை வெறுத்துருவீங்க.
வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி டைமில் வந்து நீங்கள் பண்ணிடலாம். அண்ட் ரொம்பவே வந்துட்டு உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்துட்டு புதுசாக வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ பண்ணலான் இருக்கேன். ஒரு நாளைக்கு 5 minutes வந்துட்டு ஹேருக்கு மசாஜ் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஒரு மாதம் வந்துட்டு அந்த மாதிரி ஹேருக்கு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஹேர் க்ரோ ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களை ரீச் ஆகும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.